ஹலோ கைஸ், நான் உங்க கடா பண்ணி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஓரியன் சீசன் 1 எபிசோட் நம்பர் 3 தான் பார்க்க போறோம். நம்ம ஹீரோ அந்த டீமன் கூட ஃபைட் பண்றேன்னு சொல்லி ஓடும்போது என்ன அட்டாக் பண்ணாலும் அதை டிஃபீட் பண்ண முடியலன்னு சொல்லி கோஜரோவும் டீமன் ஆளுங்களும் ரெண்டு பேருமே சொல்றாங்க. என்ன அட்டாக் பண்ணாலும் ஹீலிங் ஆகுதுன்னு நம்ம ஹீரோ பார்க்கவும் அந்த டாக்கி கிளான் அவனை பிடிச்சி தூக்கிடுறாங்க. இது எங்களோட பேஸ் ஆபரேஷன். அந்த கிளான் கேப்டன் வந்து சொல்றான், இது என்னோட ஃபர்ஸ்ட் கில், நான் தான் அதை கொள்வேன், ஒழுங்கா என்ன விட்டுருங்க, என் வழியில குறுக்க வராதீங்கன்னு ஹீரோ சொல்லவும், உன்னோட கோலுக்காக உயிரை கொடுக்க தயாராயிட்டியா, ஆனா நாங்க பூஷி, நீ சாகத்தை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லவும், நான் ஒன்னும் சாக போலன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது ஆல்ரெடி 2 தடவை ஹீலிங் ஆயிடுச்சு, அதை எப்படி கொள்றதுன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஒருத்தரால கொள்ள முடிஞ்சா நாங்க இதுக்கு இத்தனை பேர் வந்து ஒர்க் பண்ண போறோம் ஹீரோ வந்துட்டவும், என் அட்டாக் அது மேல ஒர்க் ஆகாம இருக்கலாம், ஆனா அப்படின்னு சொல்லி ஹீரோ அதுல இருந்து வெளியே வர ட்ரை பண்ணவும், தம்பி தேவையில்லாம அதுல இருந்து வெளியே வர ட்ரை பண்ணு எல்லாரும் சொல்லவும், அதையும் மீறி அந்த ரோப்பை உடைச்சிட்டு அவன் வெளியே வரான். சரி அவன் போகட்டும் விடுங்க, அவன் ஆசையை நிறைவேற்றணும்னு துடிக்கிறான், நம்ம அவனை தடுக்க முடியாதுன்னு அந்த கேப்டன் சொல்றான். மூசசி அவனால முடிஞ்சதை பண்றான், அதை கொல்ற வழியை நானும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கோஜரோ நினைக்கிறான். அதோட கோர் அட்டாக் பண்ண போறாங்கன்னு அந்த டீமன் ஆளுங்க போகும், அதை பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு கோஜரோவும் ஃபாலோ பண்ணி போறான். பாக்கிற மெம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்து மொத்தமா கட்டி வச்சு அட்டாக் பண்ண போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து, நீ என்னோட பிரைட், நான் தான் உனக்கு கொல்லுவேன் அப்படி சொல்றான். டீமன் எங்கேயோ இருக்கு, சம்பந்தமே இல்லாம தரையா அட்டாக் பண்றான்னு பார்த்தா அந்த மொத்த லேண்டையும் நம்ம ஹீரோ டெஸ்ட்ராய் பண்ணிடுறான். அந்த லேண்ட் அப்படியே ஸ்லைட் ஆகி அங்க இருக்கிற டாக்கி கிளான் மேல போய் படுது. அந்த டீமனை பிடிச்சி வச்சிருந்தவங்க லூஸ் பண்ணவும் அந்த டீமனும் கரெக்டா அதோட கோர் அட்டாக் பண்றப்ப மிஸ் ஆயிடுது. இது என்னோட ஃபர்ஸ்ட் கில், நான் தான் இதை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அதை அட்டாக் பண்ண போகவும், மூசசி அதோட கோரிய வயித்துல கொம்பு மாதிரி இருக்கிற கிறிஸ்டல் தான், அதை முதல்ல டெஸ்ட்ராய் பண்ணு, அதால ரீஜெனரேட் ஆக முடியாது அப்படின்னு கோஜரோ சொல்லவும், நம்ம ஹீரோவும் போயிட்டு ஃபுல் ஃபோர்ஸ்ல அந்த கிறிஸ்டலை போய் அட்டாக் பண்ணா நம்ம ஹீரோட ஸ்வாட் உடைஞ்சிருது. என்னோட வெப்பன் உடைஞ்சிருச்சா, இதான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். டக்குன்னு அந்த டீமன் அட்டாக் பண்ண போகவும், நீ எவ்வளவு சீரியஸ்னு ப்ரூவ் பண்ணிட்டு, ஆனா இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த கேப்டன் வந்துட்டு அவன் ஸ்வாடோட பவரை யூஸ் பண்ணி ஒரே வெட்டு தான் அந்த டீமனை கொன்னுறான். இதை நான் கொல்ல வேண்டியதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கு புரியுது, ஆனா எங்களுக்குன்னு சில கோல்ஸ் இருக்கு அப்படின்னு அந்த கேப்டன் சொல்லிட்டு அந்த கிறிஸ்டலை எடுத்துட்டு அவன் கிளம்பிடுறான். இப்போ அந்த டீமன் அப்படியே எக்ஸ்ப்ளோட் ஆகுது, அதுல இருந்து ஒரு பவர் ரிலீஸ் ஆகவும் அதை எல்லா பூசியும் அப்சர்வ் பண்றாங்க. என்ன பண்றீங்கன்னு ஹீரோ கேட்கறான். இந்த கீஷன் இறந்து போகும்போது அதோட டெஸ்ட்ராய் பவரை நாங்க அப்சர்வ் பண்ணிப்போம் அப்படின்னு அவர் சொல்றாரு. டாக்கி கிளான் இந்த கீஷனை கொண்டாங்கன்னு எல்லாரும் கொண்டாடுறாங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் விக்டோரி இப்படி போயிடுச்சுன்னு கோஜரோ சொல்லவும், ஆனா இது அந்த ஸ்க்ரோல்ல பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். வில்லேஜஸ் எல்லாரும் வந்து இவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க அப்படின்னா எங்க அப்பா சொன்னது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு கோஜரோ சொல்லவும், உங்க அப்பாவுக்கும் உனக்கும் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும், நீங்க மட்டும் இல்லனா நான் இந்த நேரத்துக்கு ஒரு மைனரா ரொம்ப போரிங்கா போயிருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அந்த டீமன்ஸ்க்காக ஒர்க் பண்ண ஹியூமன்ஸை பிடிச்சிட்டாங்க. பூசி எத்தனாயிரம் வருஷம் ஒர்க் பண்ணாலும் இந்த கீஷனை தோற்கடிக்க முடியாதுன்னு சொல்லவும், இந்த வார்த்தையெல்லாம் நான் பல வாட்டி கேட்டுட்டேன். எல்லா பூசியும் ஒத்துமையா இல்லதான், ஆனா எல்லாருக்குமே ஒரே கோல் தான். ஈவன் நடக்காத விஷயத்தை கூட நாங்க ட்ரீமா வச்சிருப்போம், கண்டிப்பா அதை ஒரு நாள் நடத்தி காமிப்போம். பாஸ்ட்ல பல பேர் ரத்தம் சிந்தி அவங்களோட ஸ்வாட எங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த பவரை நாங்க ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், கண்டிப்பா ஒரு நாள் அந்த கீஷனை நாங்க அழிப்போம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாங்கெல்லாம் பூசி கீஷனை நாங்க அழிப்போம்னு லீடர் சொல்லவும், அதையே எல்லாரும் சொல்றாங்க. வா உண்மையிலேயே பூசி எல்லாம் சூப்பர்னு கோஜரோ சொல்லவும், இந்த பேரும் புகழும் நமக்கு கிடைக்க வேண்டியது. நம்ம ஹீரோ மட்டும் டென்ஷன்லயே இருக்கிறான். ஹே ரெடார், நீனும் வந்து வேற லெவலில் சண்டை போட்ட அப்படின்னு லீடர் வந்து ஹீரோ கிட்ட பேச வரான். உன்னோட ஃபர்ஸ்ட் கில்ல நான் கொண்டுட்டேன் சாரின்னு சொல்லவும், அதை தோற்கடிக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல, சாரி எல்லாம் கேட்க வேணாம்னு கோஜரோ சொல்றான். எல்லாரும் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க. இல்ல என் மனசுல இருக்கிறத பேச வேணாம், அவங்க தான் டீமனை கொண்டு இருக்காங்க, அவங்களை திட்ட வேணாம் அப்படின்னு ஹீரோ கிளம்புறான். ஒரு நாள் எனக்கு ஈக்குவலா ஸ்ட்ராங்கா மாறுவான அந்த லீடர் சொல்லவும், வேணான்னு ஹீரோ யோசிச்சுட்டு, வாயை மூடுங்கடா, ஒரு டீமனை என்கிட்ட இருந்து பறிச்சு கொண்டுட்டு இப்போ ஓவரா சீனை போட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி கத்தவும், எங்க கேப்டனையே எதிர்த்து பேசுறான்னு கூட இருக்கிறவன் நம்ம ஹீரோ சட்டையை பிடிக்கிறான். வாயை மூடுறா, என்னோட டீமனை நீங்க கொண்டீங்கன்னு நான் டென்ஷன்ல இருக்கிறேன் அப்படின்னு ஹீரோ கத்துறான். உன்ன மாதிரி மனசுல இருக்கிறத யாரும் தைரியமா பேச மாட்டாங்க, உன் தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த டீமனுக்குள்ள நீ கலந்துக்கிட்ட, அதனால இது உனக்கு நான் பரிசா தரேன், கண்டிப்பா உனக்கு இது உனக்கு ஃபியூச்சர்ல உனக்கு தேவைப்படும் அப்படின்னு அந்த லீடர் சொல்றான். என்ன இவன் கலாய்க்கிறான்னு ஹீரோ கடுப்பா வரான். மூசசி நீ ஓகே தானே அந்த கோஜர் வந்து கேட்கவும், அவங்களோட ஸ்ட்ராங்கான டீமனை நான் கொண்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்துறான். அந்த லீடர் கொடுத்த கிறிஸ்டலை பத்தி இவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அதுல ஆஃபீஸோட ஒரு சீல் இருக்கு, இதை நம்ம ஹீரோ தூக்கி போடலான்னு போகும்போது அதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஹீரோ பாக்குறான். டெலஸ்கோப் மாதிரி உள்ளுக்குள்ள என்ன தெரியுதுன்னு ஹீரோ சொல்லவும், அது உள்ளுக்குள்ள ஏதோ சிம்பிள் மாதிரி தெரியுது, ஆனா அது என்னதுன்னு நம்ம ஹீரோக்கு புரியல. கோஜரோட ஸ்க்ரோல் எடுத்து இவங்க படிக்கிறாங்க, அதுல ஒரு ஆள் இதே மாதிரி ஸ்கோப் வச்சிருக்க மாதிரி தெரியுது, இதுல இருக்கிற பேட்டர்ன் தான் உள்ளுக்குள்ள தெரியுதுன்னு ஹீரோ சொல்லவும், அது பேட்டர்ன் இல்ல, அது ஒரு டீமன் கோஜரோ சொல்றான். அப்படின்னா இது டீமனோட லொகேஷன் காமிக்கக்கூடியதா, நம்ம நெக்ஸ்ட் டீமனை தோற்கடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு அவர் சொன்னார்ல, இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு ஹீரோ சொல்றான். இந்த ஸ்க்ரோல்ல போட்டிருக்க மாதிரி தான் ஸ்வாட்லாம் யூஸ் பண்ணி எல்லாரும் பறந்தாங்கல்ல அப்படின்னு கோஜரோ பாக்குறான். அந்த ஸ்க்ரோல்ல என்ன எழுதிருக்குன்னு படின்னு சொல்லவும், எனக்கு படிக்க தெரியலன்னு கோஜரோ சொல்றான். சரின்னு நம்ம ஹீரோ படிக்கிறான். லேண்ட் ஆஃப் ஹினமோட்டோ ஒரு ஹியூமன் லேண்டா இருந்துச்சு, ஆனா அந்த கீஷன் அந்த இடத்துக்கு வந்துச்சு. அங்க இருந்த ஜெனரல்ஸ் எல்லாரும் கீஷன் கூட ஃபைட் பண்ணாங்க, ஆனா அவங்களால சமாளிக்க முடியல. இப்ப கீஷன் 100க்கு மேல இருக்கு அப்படின்னு அதுல பெரிய பெரிய கீஷனோட நேம்லாம் போட்டுருக்கு. அப்படின்னா நம்ம கொல்றதுக்கு நிறைய டிமென்ஸ் வெளியே இருக்கு போலயே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஈவன் காட் லைக் பவர்ஸ் கூட அவங்களுக்கு இருந்தாலும் ஹியூமன்ஸ் கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்கல. எல்லா பூசியோட கனவுகளும் ஒண்ணுதான், எல்லாரும் யுனைட் ஆகி ஒன்னா திரும்பவும் எல்லாரும் இந்த லேண்ட் ஆட்சி செய்யணும். மொத்த கீஷனையும் டிஸ்ட்ராய் பண்ணி இந்த பூசி கிளானையும் ஒன்னா சேர்ந்து அவங்களுக்கு ஒரே லீடர் இருப்பாரு, அவர் தான் இந்த மொத்த ஹினமோட்டோ லேண்டையும் ஆட்சி செய்யக்கூடிய கிங் அப்படின்னு இந்த ஸ்க்ரோல்ல எழுதியிருக்கு. அப்படின்னா எல்லாரையும் யூனிஃபை பண்ணக்கூடிய ஒரே ஒரு கிங். இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃபாஸ்டா வரான். இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அந்த டாக்கி கிளான் இங்க இருந்து கிளம்பவும், உங்களோட கோல் மொத்தம் பூசி கிளானையும் யூனிஃபை பண்றது தானே அப்படின்னு ஹீரோ கேட்கவும், பரவாயில்லையே கூடிய சீக்கிரம் இதை கண்டுபிடிச்சிட்டியே. ஆமா அதுதான் எல்லா பூசியோட கனவுன்னு லீடர் சொல்லவும், இவ்வளவு வருஷமா நீங்க ட்ரை பண்ணியும் உங்களால அதை பண்ண முடியல, நான் தான் அதை பண்ணி ஆகணும் போல, அந்த யூனிஃபைரா இருக்க போற கிங் நான் தான் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஓ அப்படியா, அதையும் பார்க்கலாம் அப்படின்னு அந்த லீடர் சொல்றான். இப்போ அந்த டாக்கி கிளான் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இதனால் வரை வில்லேஜ்ல இருந்த மூசசியும் கோஜரோவும் ஃபர்ஸ்ட் டைமா இந்த இடத்த விட்டு வெளியே போறாங்க. மூசசி கோஜரோ பார்த்து சேஃபா போயிட்டு வாங்க அப்படின்னு அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி அனுப்புறாங்க. அடேங்கப்பா அவுட் சைடு உலகம் ரொம்ப பெருசா இருக்குல்ல, நம்மளோட வில்லேஜ் பாரு இங்க இருந்து பார்க்க எத்தனை இருக்கு, அந்த குட்டி இடத்துல வாழ்ந்துருக்கோன்னு ஹீரோ பாக்குறான். உங்க அப்பாவும் நீயும் இல்லனா என்னால இந்த விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கவே முடியாது, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோட ஜர்னி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அப்படியே ஒரு இடத்துல நமக்கு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு யாரும் நமக்கு தெரியல. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. மத்தவங்க எல்லாம் ஏதோ பவர் மாதிரி யூஸ் பண்றாங்க, ஆனா மூசசிக்கும் கோஜருக்கும் அதை பத்தி எதுவுமே தெரியல. அப்படி இருந்த டீமன்ஸை தோற்கடிப்பான்னு சொல்லி இவங்க வில்லேஜ்ல இருந்து இவங்க கிளம்பிட்டாங்க. இனிமேல் தான் கதையை வேற லெவலில் இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பராகவும் போகும். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கலாம்.